सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। स्वाराज्य सिद्धि अपवाद प्रकरणं 24வது श्लोकम्। सत्प्रसूतमिदं सति स्थितमस्तमेति सति स्वतः सत्तया परिहीणमित्यखिलं सदेव पृथं मृषा कल्पितं हि पृथं न सन् मृगतृष्णिकोदकवन्मरोः तत् सदद्वयमेव वस्तुविति सृष्टिवाक्य समीहितम्। அதாவது உபனிஷத்துல சிருஷ்டியை பத்தி சொன்னது எல்லாமே பிரம்மஸ்வரூபம் அத்விதீயம் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிறத ஒவ்வொரு வேதத்திலேருந்து ஒவ்வொரு உபனிஷத்தா எடுத்து காமிச்சுட்டு வரார். ரொம்ப முதல்ல அவர் தைத்திரிய உபனிஷத்துல உள்ள பிரம்மவல்லியை காண்பித்து அதுல சிருஷ்டி சொன்னதுக்கு இதான் தாத்பரியம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பிரம்மவல்லிய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிருகதாரண்யத்தை எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பிருகதாரண்யமா இல்ல சாந்தோக்கியம் எடுத்துட்டாரா இல்ல இது எடுத்துட்டார் ஐத்தரேய உபனிஷத்தை எடுத்துட்டு அங்கேயும் இதேதான் சொல்லியிருக்கு. சிருஷ்டி சொன்னத்தினுடைய பிரயோஜனம் அந்த சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரம்மம் அத்விதீயமாக இருக்கு, உத்வேதமாச்சு. அதுக்கப்புறம் சாமவேத சாந்தோக்கிய ஷஷ்டாத்தியாயத்தை எடுத்துட்டு அதுல சிருஷ்டி சொன்னதும் அத்விதீயம்னு சொல்றதுக்காகத்தான் வந்தது அப்படின்னு சொன்னார் போன ஸ்லோகத்தையும். இப்ப இந்த ஸ்லோகத்திலையும் அதே விஷயம்தான் சாமவேதத்திலேருந்து தான் எடுத்து சொல்றார். அதே சாந்தோக்கிய ஷஷ்டாத்தியாயத்தை வச்சுட்டு சொல்றார். எப்படி சொல்றார்? சத் பிரசூதமிதம். இதுனா இந்த உலகம் பூரா சத் பிரசூதம். அந்த சதேவ சௌமேதம் அக்ராசீத் அப்படின்னு சத்து தான் முன்னாடி இருந்ததுன்னு சொன்னாரு. அந்த சத்துலேருந்து உண்டானது, அதுலேருந்து வந்தது. சத்துங்கிறது பிரம்மம், அது இருக்கலாம். அந்த பிரம்மத்திலேருந்து வந்ததுதான். அதுக்கப்புறம் இதம் சதிஸ்திதம், பிரம்மத்திலேருந்து வந்தது மாத்திரம் இல்லை, பிரம்மத்தை தான் ஆதாரமாக கொண்டிருக்கு, பிரம்மத்துலதான் இருக்கு, வந்தது அதுலேயேதான் இருக்கு. அதனால சதிஸ்திதம். அதோடு மாத்திரமில்லை, அஸ்தமேதி சதி. இத அழியும் போது திருப்பி எங்க போகும்னு கேட்டா அந்த சத்துலதான் அழிஞ்சு விடும், சத்துலையே அப்படியே மறைஞ்சிடும், அதுல ஒடுங்கிடும். அப்ப எதுலேருந்து வந்ததோ எதுல நின்றுட்டு இருக்கோ அதுலயே கடைசியில போய் சேர்ந்துடும். ஆக இதத்தான் சாந்தோக்கியம் எப்படி சொல்றதுன்னு சொன்னா, சன்மூலா சோம்ய இமா சர்வா பிரஜாக. பிரஜாகன்னு சொன்னா வெறும் பிரஜைகள்னு அர்த்தம் இல்லை. பிரஜாயந்தே இது பிரஜாக, உற்பத்தி ஆகக்கூடிய அத்தனை ஜகத்தை எடுத்துட்டார். பிரஜாக சம்பூர்ண ஜெகத்து, இது எல்லாம் சன்மூலாக, சத்த மூலமாக கொண்டது, அதிலேந்து பிறந்து வந்தது. சதாயத்தனாக, சத்தை ஆதாரமாக கொண்டது, அதுலதான் இருக்கிறது, அது இல்லாட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. சத் பிரதிஷ்டாக அப்படின்னா சத்திலேயே போய் ஒடுங்கக்கூடியது. இதத்தான் இங்க என்ன சொன்னார்? சத் பிரசூதமிதம் சதி ஸ்திதம் அஸ்தமேதி சதி. அந்த சத்திலேயே திரும்பி அஸ்தமனம் ஆயிடும், அதுலயே ஒடுங்கி போயிடும். அப்ப என்னாச்சு? ஸ்வத சத்தையா பரிஹீனம். சத்துங்கிற இது சத்து இல்லையானா இது சத்தே இல்லை. எதை பிறந்து வந்ததோ, எது நிக்கிறதோ, எது அழிய போறதுன்னு சொல்றோமோ இது சத்து இல்லை. இது சத்துலேருந்து வந்தது, ஆனா சத்து இல்லை. சத்துலதான் நின்றுட்டு இருக்கு, ஆனா சத்து இல்லை. சத்துல போயிடும், ஆனா இது சத்து இல்லை. சத்தையா பரிஹீனம். சத்துனா சத்தியத்துவம். சத்தா அப்படிங்கிறது இந்த இடத்துல
பரமார்த்தம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காங்க. பரமார்த்ததாங்கிறது இது சுத்தமா கிடையாது. இது மிருஷாதான், பொய்யானது. எது சத்துலேருந்து வந்தது, அதுலயே நிக்கிறது, அதுலயே அழிய போறதுன்னு சொல்றோமோ இது சத்தியம் இல்லை. அதனால என்ன சொல்றார்? சத்தயா பரிஹீனம், சத்தை இல்லாதது, சத்தியத்துவம் உண்மைத்தன்மை இல்லாதது. அது என்னது? அகிலம். அகிலம் எல்லாமே, ஜெகத்து பூரா, பிரபஞ்சம் பூரா. அப்போ அது எது உண்மை? சதேவ, அகிலம் சதேவ. பொய்யெல்லாம் நான் என்ன அப்படின்னு கேட்டா, பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது என்னதுன்னு கேட்டா நம்ம பொய்ன்னு சொல்ல மாட்டோம், பாம்புன்னு சொல்ல மாட்டோம். பாம்புன்னு முதல்ல தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அது எப்படி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த பாம்பு தெரிஞ்சது, அது என்னது? பாம்பா தெரிஞ்சது, அது என்னது அப்படின்னு கேட்டா என்ன சொன்ன? பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, கயிறுன்னு சொல்லணும். எது சத்தியமோ அதை சொல்லணும் இல்லையா? அப்போ இது எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டா, ஜெகத்து பூரா பொய்ன்னு சொன்னா, இப்ப ஜெகத்தாக தெரிந்தது அது என்னது? அகிலம் சதேவ. இதான் பாதாயாம் சமான. இங்க பார்த்தது அத்தனையும், அதுல வந்தது, அதுல இருக்கு, அதுல போறது அப்படிலாம் சொன்னது அத்தனையும் சதேவ, சத்துதான். அதுல இப்படி உள்ள பிராந்தி வந்து மாயால. இத சத்துலேருந்து பிரிச்சு பார்த்தோம்னா பிருதங் மிருஷா. மண்ணுலேருந்து, மண்ணால தானே பானை பண்றான். இந்த பானைய எந்த மண்ணால அவன் பண்ணினானோ அந்த மண்ணுலேருந்து கொஞ்சம் பிரிச்சு எடுத்து பாருங்க, இருக்கான்னு. இருக்குமா? அது கிடையாது. அந்த மண்ணோட சேர்ந்துருந்தாதான் அது இருக்கும். மண்ணெல்லாம் எடுத்துட்டு பானையை வச்சுக்கோன்னா அது முடியாது. ஆக பானையிலேருந்து மண்ணை பிரிக்க முடியாது. மண்ணை பிரிச்சுடலாம், ஆனா பிரிச்சா பானை இருக்காது, பானை இல்லாத போது. ஆக அதே மாதிரி இந்த சத்துலேருந்து இந்த ஜெகத்தை பிரிச்சோம்னா ஜெகத் சத்தாக இருக்காது. அப்ப இந்த சத்துங்கிறது சேர்ந்து இருக்கிறதுனால ஜெகத்தானது சத்தாக தெரியும். மண்ணோட சேர்ந்து இருக்கிறதுனால பானை மண்ணா தெரியும். பிரிஞ்சுட்டா பானைன்னு வெறும் பேரு தானே தவிர அர்த்தம் இல்லாத கூட. அதே போல இந்த ஜெகத்துக்கு பிருதக்காக சத்தை கிடையாது. சத்தோட சேர்ந்து அது சத்துன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே இப்படிதான் கணக்குன்றார். கல்பிதம் ஹி பிருதன்ன சன் மிருக திருஷ்ணிகோ தகவன் மரோஹோ. மருஹு, மருபூமி. அங்க ஜலத்துக்கு ஒன்றும் பிரசக்தியே இல்லை, ஒரே வறண்ட பூமி. ஆனா அந்த வெயில்ல பாக்குறதுக்கே பளபளன்னு அங்க ஏதோ நதி ஓடுற மாதிரி எனக்கு தோன்றுது. மிருகதிருஷ்ணிகா ஜலம். மான்கள்லாம் ஏமாந்து போயிடும், அங்க ஜலம் இருக்கு, தாகசி ஜலம் கிடைக்கும்னு நினைச்சு ஓடி போனா ஒண்ணும் இருக்காது. இதுதான் மிருகதிருஷ்ணிகான்னு சொல்றது. மிருகதிருஷ்ணிகாவில அந்த ஜலம் தெரியறது. அந்த ஜலம் இருக்கோ? இல்லை. என்ன இருக்கு? ஜலம் இல்லைன்னா அவ என்ன தெரிஞ்சது? ஜலம் மாதிரி தெரிஞ்சது, அது என்னது? மறுபூமி தெரிஞ்சது. அப்ப அந்த மறுபூமிய நாம வாஸ்தவம்னு சொல்லுவோம். அந்த ஜலம் தெரிஞ்சதே, அது என்னதுன்னா ஜலம் இல்லை, அது இல்லாதது தெரிஞ்சது. அது கல்பிதம், பிராந்திக்கு விஷயமானது. இந்த மறுபூமியிலேருந்து பிரிச்சா அந்த அந்த ஜலத்துக்கு சத்தையே கிடையாதுன்ற. கல்பிதம் ஹி பிரசன்ன சத்து. கல்பிக்கப்பட்ட வஸ்து, அதாவது பொய்யானது உண்மையான வஸ்துலேருந்து பிரிஞ்சதுன்னு சொன்னால், தனியாக அதை பார்த்தோமானால் அது சத்தாக இருக்காது. அதுக்கு திருஷ்டாந்தம் இந்த மறுபூமியில தெரியக்கூடிய உதகம், ஜலம். இந்த ஜலம் தெரியறதே தவிர இல்லை. அதே போல இங்க என்ன பண்ணணும்? தத் சத்வஜமேவ வஸ்துவிதி. கல்பிதம் ஒன்றும் இல்லை, வாஸ்தவம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப வாஸ்தவம் என்னது? ஒன்னே ஒண்ணுதான். தத் சத் அத்வயம், அத்விதீயமான அந்த சத் ஸ்வரூபம் ஒண்ணுதான் பரமார்த்தம். அதுதான் சத்தியம், அதுதான் வஸ்து. இருக்கிறது அதுதான் வஸ்துதான். எது இருக்கோ அதை வஸ்துன்னு சொல்றது. இருப்பது அந்த சத்து ஒண்ணுதான் அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் சிருஷ்டி வாக்கிய சமீகிதம். இந்த சிருஷ்டி வாக்கியம் சாந்தோக்கியத்துல சொன்னது. அதனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டா, இந்த பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், தத் சத்தியம், அது அத்விதீயம் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பிரபஞ்சமா அது சத்தியம், பிரபஞ்ச சிருஷ்டி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. ஆக எல்லா உபனிஷத்துலயுமே
சிருஷ்டியை சொல்ல வந்தது எதுக்காக? சிருஷ்டியை சொல்றதுக்காக இல்ல, பிரம்மா அத்விதீயம்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அதை உபயோகப்படுத்திக்கிறதுக்காக வந்தது. இந்த இடத்துல இந்த வியாக்கியானக்காரரும் மூலக்காரரும் ஒருத்தர் தான், அவரே தான் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கியாதிவாதம் எல்லாத்தையும் ஒண்ணு கொண்டு வந்துட்டார். இந்த மிருஷான ஒரு பதம் பிரயோகம் பண்ணார். மிருஷானா பொய்ன்னு. பொய்ன்னு நம்ம எதை சொல்லுவோம் தெரியுமா? நமக்கு பிரமையில விஷயமாகும், பிராந்தியில விஷயமாகும், பிராந்தியில தெரியும், அதுக்குதான் பொய்னு. இந்த இடத்துல பொய்னு சொல்றது பிராந்தியில தெரியக்கூடியது. பிராந்தி போச்சுன்னா அப்புறம் தெரியாது. அப்ப பிராந்திக்கு விஷயமா இருக்கே, அதைத்தான் நாம மிருஷா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றோம். இந்த இடத்துல பிராந்தி எப்படி வந்ததுன்னு சொல்றச்ச பிரக்கிரியைகள் சொல்றச்ச அதுல ஆத்மக்யாதிகி, அசத்யாதிகி, அக்யாதிகி, அந்நிதாக்யாதிகி, அனிர்வச்சனீய கியாதிகி அப்படின்னு ஒரு 5 வாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு தரிசனக்காரால் ஒவ்வொரு வாதத்தை எடுத்துட்டு பேசுறார். ஆத்மக்யாதிகி அசத்யாதிகிங்கிறது நாஸ்திகருடையது, பௌத்தாவுடைய ஒரு பிரக்கிரியை. அது அவன் சொல்ற விஷயம் என்னன்னா, நமக்கு இனம் ரஜதம்னு பிராந்தி வருதோ இல்லையா சுக்திக்கையில, சுக்தியை பார்த்து சுக்தி தான் அங்க இருக்கு, ஆனா இவனுக்கு ரஜதமா தெரியறதோ இல்லையா. அது எப்படி தெரியுதுன்னு கேட்டா, அங்க தெரியக்கூடிய ரஜதம் பொய்யா நிஜமானு கேட்டா நாம பொய்னு சொல்லுவோமோன்னு. அவன் என்ன சொல்லுவான்னா அது நிஜம், அந்த ரஜதம் நிஜம், நிஜமான ரஜதம். அப்ப ஏன் அந்த ரஜதம் தெரியறது பிராந்தின்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, அது வெளியில என்ன தெரியுது? எனக்கு விஞ்ஞானாத்மகம் சர்வம், எல்லாமே தியானத்துல இருக்கு. அப்படி இருக்கிறச்ச இந்த ரஜதம் வெளியில இருக்குன்னு கையை காமிக்கிறானே, அதான் தப்பு. ஆக இவன் பார்க்கிற ரஜதம் சத்தியம், அது எங்க இருக்குன்னா தியானத்துல இருக்கு, வெளியில இல்ல. ஆனா இவன் என்ன நினைச்சுக்கிறான், அது வெளியில இருக்கிறதாக நினைச்சுடுறான். அதான் அங்க தப்பா போயிடுது. அதனால அவனுடைய ஞானத்தை பிராந்தின்னு சொல்றேன். என்ன ஒரு வாதம், இப்படி கூட ஒரு வாதம் இருக்கு, அந்த ரஜதத்தை சத்தியம்னு சொல்றதுக்கு. அப்புறம் இது ஆத்மக்யாதிவாதம்னு சொல்லுவாங்க. அசத்யாதிங்கிறது அந்த ரஜதம் எங்கேயுமே இல்லை, சத்தியமே இல்லை, சுத்தமா இல்லை, அங்கேயும் வெளியிலயும் இல்லை, உள்ளேயும் இல்லை, அல்ல இல்லாத ரஜதம் தெரியுது அப்படின்னு சொல்றவன் இது மாத்தியமிகன். இவனும் ஒரு பௌத்தன் தான். இது அசத்யாதின்னு சொல்றது. இதை ரெண்டையும் விட்டோம்னா அப்புறம் அக்யாதின்னு வரும். பிராபாகரன் சொல்லுவான். பிராபாகரன்னா அவன் மீமாம்சக ஏகதேசி. மீமாம்சா சூத்திர பாஷ்யம் இருக்கே, சாபர பாஷ்யம், அந்த சாபர பாஷ்யத்துக்கு குமாரல பட்டருக்கு போட்டியாக வியாக்கியானம் பண்ணிடுவான். இவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மாற்றி அங்க வியாக்கியானம் பண்ணுவான். அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணுவான். அவர் ஒரு பிரக்கிரியை பண்ணிட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா பிராந்தியே கிடையாதுங்கிற, எல்லாமே யதார்த்த ஜானம் தான். உலகத்துல இருக்கிறது எல்லாம் யதார்த்த ஜானம், பரமாத்மக ஜானம்னே ஒண்ணு கிடையாது. ஆனா லோகத்துல எல்லாரும் விவகாரம் பண்றாளேன்னு கேட்டா, அவ 2 ஞானத்தை ஒரு ஞானமாக கூட நினைச்சிட்டான்னு இல்லை, 2 ஞானத்தை பிராந்தின்னு விவகாரம் பண்றான். இது ரஜதம் அப்படின்னு இவனுக்கு எழுத்தாப்புல இருக்கிற வஸ்து தெரியுறதே, அதுதானே பிராந்தின்னு நீங்க சொல்றீங்க. எழுத்தா போல வஸ்து இவனுக்கு ரஜிதமா தெரியல. எழுத்தா போல உள்ள வஸ்துவும் தெரியறது, ரஜதமும் தெரியறது, ரெண்டா தெரியறது. ஆனா ரெண்டாக தெரியல. ரெண்டும் தெரியறது, ஆனா இது வேற அது வேறன்னு தெரியல. அதனால ரெண்டையும் சேர்த்து அவன் பேசுறானே தவிர அவன் தெரிஞ்சுன்றது சேர்த்து தெரிஞ்சுக்கல. ஆக எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்துவை அவன் ரஜதமாக பார்க்கவே இல்லை. எதிர்த்தாப்புல வஸ்துவையும் பார்க்கறான், ரஜதத்தையும் பார்க்கறான். 2 ஞானமும் சேர்ந்து வந்ததுனால ஒரு குழப்பம். இது ரஜதம்னு விவகாரம் பண்ணிவிடுறான். ஆக அந்த விவகாரம் பண்ணினது தவறுதலா இருக்கும், ஆனா தியானத்துல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது அக்யாதிவாதம். இந்த அக்யாதிவாதத்தையும் கண்டிக்கிறார். அந்நிதாக்கியாதிவாதம்ங்கிறது என்னன்னு கேட்டா, சத்தியமான ரஜதம் தான் இது, தெரியக்கூடியது, பொய் ரஜதம் இல்லை. ஆனா அந்த ரஜதம் எங்க இருக்குன்னு கேட்டா இங்க இல்ல, வேற இன்னொரு இடத்துல எங்கேயோ இருக்கு, இங்கேயோ பார்த்த ரஜதம். அந்த ரஜதம் இங்க தெரியுது. அது எப்படி தெரியும்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம். அங்க இருக்கிறத இங்க இருந்துட்டே பார்க்கலாம், அது இங்க தெரியலாம். அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறா. பண்ணி கொடுத்துட்டா ஏன்னா சன்னிகர்ஷாதிகள்லாம் ஏதோ ஒண்ணு தயார் பண்ணி கொடுக்குறா. இந்த சன்னிகர்ஷத்தினால அது இங்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டா
ரஜதம் தவறு இல்லை, அது இங்க இல்லை, இங்க இருக்கிறதாக நினைச்சது தப்பு. அது வேற இடத்துல இருக்கு, இங்க இல்லை. இது அந்நியசாட்சியாதிவாதம். இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில வரக்கூடியது அனிருத்தி நித்தியாதிவாதம். அது என்ன சொல்றது? பாரு, தனக்குள்ள இருக்கிறது தான் வெளியில தெரியுதுன்னு சொல்றியே விஞ்ஞானவாதி. அப்ப ரஜதம் பாதித்தம் இல்லையோனா சரியா? நிஜ ரஜதம்னு யாராவது சொல்லுவாளா? நான் பார்த்த ரஜதம் நிஜமான ரஜதம் தான், அதுல தப்பே கிடையாது அப்படின்னு யாராவது சொல்லணும்? லோக விவகாரத்துக்கு விரும்பமா இருக்கு. ஆக உள்ள இருக்கிற ரஜதம் அங்க வெளியே தெரியுதுன்னு சொன்னது சரியில்லை. இல்லவே இல்லாத ரஜதம் தெரியறதுன்னா இல்லவே இல்லாது எப்படி தெரியும்? இல்லவே இல்லாது தெரியவே தெரியாது. அதனால சூன்ய கியாதியும் தப்பு. இந்த அக்யாத்தின்னு சொன்னானே, இதுவும் தெரியறது அதுவும் தெரியறது, ஆனா ஒன்னா தெரியல அப்படின்னு சொன்னானோ இல்லையா, அதுக்கும் அனுபவத்துக்கு விருத்தம். இவனே சொல்றான் இந்த மாதிரி நான் என்ன ஏமாந்து போனேன் அப்படின்னு சொல்றான். அப்புறமா முதல்ல தெரியாது, முதல்ல வாஸ்தவம் நினைச்சுட்டு இருப்பான் இது ரஜிதம்னு. கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் ஓஹோ நான் தான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போடுது. நீ என்ன சொல்ற? அவன் ஏமாறவே இல்லைங்கிற, தப்பான ஞானமே வரலன்னு அவனே ஒத்துக்கிறான். தனக்கு தப்பான ஞானம் வந்திருக்குன்னு அந்த வந்ததை அப்புறம் அவன் உணர்றான். நீ என்ன சொல்ற? அதெல்லாம் இல்லை, அவனுக்கு கரெக்டான ஞானம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ற. அது அனுபவத்துக்கு சரியா இல்லை, இதுவும் சரியா இல்லை. அனிசாட்சாதி. ஏன்னா எங்கேயோ இருக்கிறது இங்க தெரியுதுன்னு சொன்னா, இங்க சொல்ற அனுபவத்துல எப்படி இருக்குன்னா நான் பார்த்த ரஜதம் நிஜம் இல்லைன்னு சொல்றேன். அது பொய், பொய்னு சொல்றோமா இல்லையா? பிராந்தி போயிடுச்சுன்னா நீ எந்த ரஜதத்தை பார்த்த அப்படின்னு கேட்டா, நான் பார்த்தது ரஜதமே இல்லை, அது ஒரு பொய் ரஜதம் அப்படின்னு சொல்றான். ஆனா நீ சொல்றபடி பார்த்தா அது நிஜமான ரஜதம், அது வேற எங்கேயோ இருக்கே, அதைத்தான் நான் இங்க பார்த்தேன்னு எவனானு சொல்றானோ. இதுவரையில் அந்த மாதிரி அனுபவம் இல்லை, அதனால அதுவும் போச்சு. அப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இந்த எல்லா விவகாரத்துக்கும் ஒத்து போற மாதிரி பொய் ரஜதம்னே ஒண்ணு இங்க வந்ததுன்னு சொல்லிடுவோம். இந்த ரஜதம் நிஜ ரஜதம் இல்லை, பொய் ரஜதம் உண்டானது, பொய்யான ரஜதம் உண்டானது, கள்ள ரஜதம். ஆக இதுதான் இந்த ரஜதம் இருக்கே, இது அனிர்வாச்சியம். இந்த ரஜதம் பிராதிபாசிக ரஜதம், அதைத்தான் இவன் பார்த்தான். அது தத்துவ ஞானம் வந்ததுனால சுத்தின்னு தெரிஞ்சதுனாலே அதுக்கு பாகம் ஏற்பட்டது. அதுதான் கரெக்டுன்னு அனிருத்தியாட்சி வச்சனிய கியாதிவாதத்தை எல்லா வாதத்தையும் சொல்லி யுக்திகள்லாம் சொல்லி நிரூபணம் பண்ணி காமிச்சிருக்காரு. அதை சங்கிரகமா சுருக்கமா நான் சொல்லிட்டேன். ஏன்னா படிச்சா அதுவே ரொம்ப தூரக்க போறது. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதுல இப்போ வந்து சிருஷ்டி வாக்கியத்தை பத்தி, சிருஷ்டி வாக்கிய தாத்பரியம் சொல்றதுக்கு ஐத்திரேய உபனிஷத்தை எடுத்துட்டாச்சு, தைத்திரியம் எடுத்துட்டாச்சு, எஜுர்வேதத்துக்கு சாமவேதம் எடுத்துட்டாச்சு. இன்னும் முண்டகோபனிஷத்தும் அதே தான் சொல்றது. அடுத்தது 25வது ஸ்லோகம். வித்யயா பரயாதிகம்யமுதீர்ய தர்ம விவர்ஜிதம் சூக்ஷ்மமக்ஷரதஸ்ததः பிரபவத்யசேஷ ஜகன்மிருஷா தத்தி சத்யமிதி ஸ்புடம் பரிசேஷ்ய வேதனமாத்ரதः தத் ஸ்வயம் பவதீதி நித்யமவாப்தமாக துரியகீஹி. துரியகீஹினா 4வது வேதம், அதர்வண வேதம்னு அர்த்தம். முண்டகோபனிஷத்து அதர்வண வேதத்தை சேர்ந்தது. அதனால அந்த முண்டகோபனிஷத்து என்ன சொல்றதுன்னு பாரு, அங்கேயும் இதே தான் சொல்றது. வித்யா பரயா அதிகம்யம். 2 வித்தியை தெரிஞ்சுக்கணுமா? பராவித்யா அபராவித்யா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அந்த பராவித்யா இருக்கே, அந்த பராவித்யால எது தெரியுமோ அதுதான் பரபிரம்மம். அங்க ஆரம்பிச்சது எப்படின்னு கேட்டா, ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாளே, அது எது? எதை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரியும்? தஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி அப்படின்னு கேட்டான். அந்த ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாளே, அது என்னது? அது அந்த ஒண்ணு என்னது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு இவர் பதில் சொன்னார், இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, அது எப்படி தெரியும்னா அந்த தெரிஞ்சுக்கிற வித்தியக்கு பராவித்யான்னு பேரு. அந்த பராவித்யாலத்தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய வித்தியில பராவித்யா அபராவித்யான்னு 2 வித்தியை நம்ம கத்துக்க வேண்டிய வித்தியை. ஆனா பராவித்யால எது தெரியறதோ
அதுதான் நீ கேட்ட வஸ்து அப்படின்னு சொன்ன. அப்படி சொல்றச்சே வித்யா பரையா அதிகம்யம் அத யயா பரம் அதிகம்யதே அப்படின்னு உபனிஷத்து. அந்த பரம்ங்கிறது எதுன்னு கேட்டா அதை பெருசா இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு எத்தது அக்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்திரம் தது அபாணிபாதம், அதுக்கு கோத்திரம் கிடையாது, வர்ணம் கிடையாது, இந்திரியம் கிடையாது, தேகம் கிடையாது, அப்படி வரிசையா இப்படி ஒண்ணுமே கிடையாது, இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை எந்த வித்தியை நமக்கு தெரியும்? அதுதான் நிர்தர்மகம்னு சொன்னாங்க. தர்ம விவர்ஜிதம் உதீரிய, எந்த தர்மமும் இல்லாத ஒரு பரவஸ்து, அந்த பரவஸ்துவை பரவித்யால நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத முதல்ல சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த பரவஸ்து எப்படி இருக்குன்னு கேட்டா சூக்ஷ்மம் அக்ஷரத அக்ஷராத் பரத பரஹா அப்படின்னு அங்க ஒரு வாக்கியம் வருது. அக்ஷரம்ங்கிறது அங்க அந்த இடத்துல மாயையே தாண்டி இருக்கான். நம்ம மாயையோட கலந்து இதை பார்க்கிறோம். அதனால மாயோபகிதமாக அதை பார்க்கறதுனாலே மாயா காரியங்களோடு சேர்ந்து இருக்கிறதாக நமக்கு தெரியும். ஆனால் அது மாயைக்கு அப்பாற்பட்டது. மாயைக்கு அப்பாற்பட்டதுங்கிறத சொல்றதுக்காக அக்ஷராத் பரத பரஹா, அக்ஷரம் கூட பரம்தான், ஆனா அந்த பரத்துக்கும் மேல பரம் இது அப்படின்னு அந்த சூக்ஷ்மத்தை சொன்னது. இதை சுத்தம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் தர்ம விவர்ஜிதம் நிர்தர்மகம். எந்த தர்மமும் இல்லாத சுத்தமான ஆத்மஸ்வரூபம் இருக்கே அது அக்ஷரத்துக்கும் மேலே. அக்ஷரத்துக்கு மேலேன்னு சொன்னா மாயையை தாண்டினது, மாயா சம்பந்தம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பிரபவத்யசேஷ ஜகன்மிருஷா மிருஷா ஜெகன் மிருஷா இங்கே அதேதான். அந்த அக்ஷரம் சொன்னோம் இல்லையா, அந்த அக்ஷரத்துக்கு மேலதானே அந்த இது இருக்கு தத்துவம், அதையும் தாண்டி இருக்கு. அதுலேருந்து தான் சமஸ்த ஜெகத்தும் உண்டாகுது. பொய்யாதான் உண்டாகுது. ஆனா பொய்யாக இருந்தாலும் இந்த ஜெகத்து அத்தனையும் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டா அதைத்தான் காமிக்கணும். அந்த தத்துவத்திலேருந்து தான், உண்மையிலேருந்து தான் இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லணுமா. ஏன் அந்த உண்மையிலேருந்து பொய் வரணும்? ஒரு பொய்யிலேருந்து இன்னொரு பொய் வரக்கூடாது. உண்மைதான் வேணுமா இருக்கு காரணமாக அப்படின்னு சொன்னால் பத்தி சத்தியம், சத்தியத்திலேருந்து தான் பொய் பிறக்கும், பொய்யிலேருந்து பொய் பிறக்காது. அதனால எது சத்தியமோ அந்த சத்தியத்தை தான் பொய் வரும். அது ஏன் அப்படின்னு கேட்டா பொய்யானது பொய்யாக நமக்கு தெரியுது, சத்தியமாக தானே தெரியுது. பொய் எப்பாவது பொய்னு தெரியுமா? பொய்னு தெரிஞ்சா அப்புறம் இல்லைன்னு ஆயிடும். அது இருக்குன்னு தெரியற பரியந்தம் ஆமா சத்தியம், அதே சத்தியம்னு தான் நம்ம நினைச்சுப்போம். அப்படி தெரிஞ்சாதான் அதுக்கு பொய்ன்னு சொல்லலாம். பொய்னே ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அது பொய் இல்லை. ஆக சத்தியமா அது தெரியணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதோட கூட ஆதாரமாக, அதுக்கு ஆதாரமாக ஒரு சத்தியம் வேணும். அதனாலதான் சத்தியாந்திரத்தை மிதுனீகிருத்திய அப்படின்னு அத்தியாச பாஷ்யத்துல ஆச்சாரியா சொன்னார். ஒரு சத்தியாம்சம் கூட இருக்கணும், இல்லாட்டா பொய் வராது. ஆகையாலே அதுதான் சத்தியம். அதுதான்னா அந்த பராவித்யால எந்த ஸ்வரூபத்தை நாம் அடையணுமோ அந்த ஸ்வரூபம் சத்தியம். அந்த சத்தியஸ்வரூபத்துல வந்ததுன்னு சொன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுலேருந்து வந்தது, அதுலேயே இருக்கு, அதுலேயே லயமாகக்கூடியது, இப்படியாக வந்தது இருக்கு. அது மிருஷா பொய்யானது. பொய்யுக்கு எப்பவும் சத்தியம் ஒண்ணு கூட இருக்க வேண்டியிருக்கு, ஆதாரமாக இருக்க வேண்டியிருக்கு. தத்தி சத்தியமிதி ஸ்புடம் பரிசேஷ்ய. பொய்யானதுங்கிறது நிஜம் தெரிகிற வரையில் அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். உண்மை தெரிஞ்சு கொடுத்தோன்னு சொன்னா உடனே காணாது போயிடும், பார்த்துட்டே இருக்க. பொய்யுக்கு அது சுபாவம். உண்மை தெரிஞ்சாச்சுன்னு சொன்னா சாயம் பழுத்துது, உடனே இந்த பொய்னு ஆச்சுன்னு அப்புறம் இருக்கவே இல்லை, இல்லவே இல்லைன்னு ஆயிடும், இல்லை அப்படின்னு. அதனால அப்ப என்ன மிஞ்சும்? பொய் இல்லாம போயிடுச்சோன்னா அப்ப சத்தியம்தான் மிச்சம். அதுதான் ஸ்புடம் பரிசேஷ்ய. ஒண்ணுதான் பார்த்தீங்கன்னா சரி. இதெல்லாம் யாருக்கு சொல்லி கொடுத்தோமோ அவன் தான் அதுங்கிறது. யாருக்கு இந்த பிரம்மத்தை பத்தி சுருக்கி சொல்லி கொடுக்கறதோ அவனேதான் அந்த பிரம்மங்கிறது. பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்னு
வேதனை மாத்திரதா, இதுதான் வேதனை மாத்திரதா, தெரிஞ்சா போறோம். இவன் ஒருத்தன் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் பிரம்மமாக ஆறுது மோட்சம்னா மோட்சத்துல இவன் பிரம்மமாயிடுவான் அப்படின்னு சொன்னா, எனக்கும் பிரம்மமாகணும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணா நான் பிரம்ம ஆக முடியும் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? என்ன பிரம்மமாக்கணுமா அப்படின்னா என்னால ஆக்க முடியாது, நீ அதை தெரிஞ்சுட்டேன்னா நீ பிரம்மமாயிடுவேன்னு சொல்ற. பிரம்ம வேத பிரம்மங்கள், நீ பிரம்மமாகணும்னு சொன்னால் நீ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா இவன் எப்படி பிரம்மம் ஆக முடியும்? அப்படின்னா எதை தெரிஞ்சுக்கிறானா அதுவாகிடுவானா? இவன் ஒரு கடத்தை தெரிஞ்சுட்டான்னா உடனே கடமாயிடுவானா? ஆக முடியாதோ இல்லையா அப்படின்னு கேட்டு பாக்கியக்காரன்னு சொல்லிட்டா, பிரம்மவேதங்கிறது பிரம்மவேதனங்கிறது என்ன? அது பிரம்மான்னு தெரிஞ்சுட்டா இல்லை, நான் பிரம்மம் தெரிஞ்சுட்டா, அகம் பிரம்மாஸ்தின்னு தெரிஞ்சுட்டா அப்ப இவனே பிரம்மம் ஆயிடுவான் இல்லையா? அதுதான் பிரம்மா அங்க இங்கேயோ வெளியில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டான்னா அப்ப ஆக முடியாது வாஸ்தவம். ஆனா இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பிரம்மா தன் ஆத்மா ஸ்வரூபமாக இருக்கு. அதனால இங்க சொல்லக்கூடிய இந்த பிரம்மமானது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தெரியக்கூடிய பிரம்மம். அப்ப இதை தெரிஞ்சுட்டாச்சுன்னா அவன் பிரம்மமா தானே இருப்பான். தெரிஞ்சுக்கிறது முன்னாடியே அப்படித்தானே இருக்கான். இவன் புதுசா பிரம்மமாக போறது இல்லை. அதனாலதான் பிரம்மவாயுத மக்ராசின்னு சொல்லி இவன் தெரிஞ்சுக்காத சமயத்திலையும் பிரம்மந்தான், ஆனா தெரியல. அப்புறம் தெரிஞ்சுட்டான் உடனே பிரம்மமாயிட்டான்னா புதுசா ஆனது இல்லை. அதனால தத் ஸ்வயம் பவதி, அதைத்தான் முண்டகோபனிஷத்தை சொல்றது, பிரம்மவேத பிரம்மைவ பவதி. இதுல இருந்து அது என்ன சொல்றதான், நித்தியம் அவாப்தமாக, நித்தியம் அவாப்தம், அது எப்போதும் அடைந்த ஸ்வரூபம், அடையப்பட்ட ஸ்வரூபம், ஞானத்தினால அடையப்படும் ஸ்வரூபம் இல்லை, அது ஏற்கனவே நித்திய பிராப்தமாவே இருக்கு. இதுதான் அந்த கண்டகத சாமீகரன் நியாயம் சொல்லுவாங்க. இவன் தன் கழுத்துல போட்டிருக்கக்கூடிய சொர்ணாபரணத்தை இங்கேயோ கழட்டி வச்சதாக நினைச்சுட்டான். ஆனா கழட்டவே இல்லை, கழட்டாமலே போயிருக்கான். ஆனா அதை கழட்டி வச்சதாக நினைச்சு அங்கெங்கெல்லாம் தேடி பார்த்தா அந்த ஆபரணம் ஆப்படலை. இப்ப என்னாச்சு, தேடிட்டு இருக்கான் ஆபரணத்தை. அப்புறம் என்னாச்சு, யாரோ ஒருத்தன் பார்த்து உன் கழுத்துலயே இருக்கேப்பா, நீதான் தாரணம் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு. இப்ப அவனுக்கு ஆபரணம் கிடைச்சதா கிடைக்கலையா? இவன் தேடினத்துக்கு காரணம் என்ன? இவன்கிட்ட அந்த ஆபரணம் இல்லை, கிடைக்கணுங்கிறதுக்காக தானே தேடினான். தேடினது உடைய உத்தேசம் என்ன? அந்த ஆபரணம் தொலைஞ்சு கொடுத்து அது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேடினான். இப்போ கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது? கிடைச்சா மாதிரி அவன் சொன்னதுனால தெரிஞ்சது. ஆனா இந்த கிடைச்சதுங்கிறது புதுசா கிடைக்கல, இவன்கிட்ட இல்லாதது இவன்கிட்ட கிடைச்சுடுத்தோ அப்படிங்கிறது இல்லை. இந்த உதாரணத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவன்கிட்ட இல்லாதது இவனுக்கு புதுசா கிடைச்சி போச்சு, அவன் சொன்னதுனால கிடைச்சது அப்படிங்கிறது இல்லை. இவனுக்கே இருந்தது இவனுக்கே மறந்து போயிடுத்து, தெரியாம இருந்தது இப்ப தெரிஞ்சுடுத்து, அதனால கிடைச்சதுன்னு சொல்றான். அவ்வளவுதானே தவிர இது நிஜமா கிடைச்சது ஆகும். அதே மாதிரிதான் பிரம்மவேத பிரம்மையை பற்றி, பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா அவன் பிரம்மமாயிடுவான் அப்படின்னு சொன்னான். அதுக்குதான் அவர் பாஷகாரர் முன்னாடியே சொன்னார், அதை தெரிஞ்சுட்டா அதை எப்படி ஆக முடியும் அப்படின்னு. அதனால தான் ஏற்கனவே அவன் பிரம்மமாகத்தான் இருக்கான். அந்த பிரம்மமாக இருக்கிறது தெரியாம போச்சு, தான் அப்படி பிரம்மமா இருக்கிறது தெரியல. ஏன்னா வேற மாதிரியா இருக்கிறது தான் இப்ப தெரியுது. கர்த்தா போக்தாவாக மனுஷனாக மற்ற அத்தியாசங்கள்லாம் நிறைய வந்து சேர்ந்து இருக்கிறதுனாலே, அந்த அத்தியாசத்தோட ஆத்மா தெரியறதுனாலே பிரம்மமாக அது இருக்கிறதாக தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஒதுக்கணும். எதெல்லாம் ஆரோப்பம் பண்ணியிருக்கோ அந்த ஆரோப்பத்துக்கெல்லாம் அபவாதம், இந்த அபவாத பிரகரணம், அது எல்லாத்தையும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கணும். நேத்தி ஒதுக்கினா என்ன ஆகும்? அப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உண்மை என்னங்கிறது இதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னா அங்க என்னது உண்மை அப்படிங்கிற வருமா இல்லையா? அந்த உண்மை என்னது? உண்மை அதே நான் பிரம்மன் தான், என்னால நான் வேற ஏதோ வேறையாக நினைச்சுண்டு அந்த பிரம்மத்தை பார்க்கணுமே கேட்டுட்டு இருந்திருக்கேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சு போச்சு இது பிரம்மன் தான், இதை போய் எங்கேயோ போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு.
அதத்தான் சொல்றது பிரம்ம வேத பிரம்மையோ பவதி. பிரம்மத்தை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி ஒரு அனுஷ்டானம் பண்ணா அப்புறம் தான் நீ பிரம்மமாக முடியும் அப்படின்னு சொல்லல. தத்துவமசிங்கிற வாக்கியம் நீ இதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அனுஷ்டானம் பண்ண நீ பிரம்மமாயிடுவே அப்படின்னு சொல்லல. நீ இப்பவே பிரம்மன் தான்ப்பான்னு சொல்லு. எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நீ பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி இங்கேயும் தத் ஸ்வயம் பவதி நித்தியம் அவாப்தம் ஆகும். அந்த பிரம்மஸ்வரூபம் எப்போதும் அவாப்தமாக இருக்கு, அடைஞ்சப்பட்டதாகவே இருக்கு. ஏன்னா அது எங்க இவனை விட்டு வெளியில போவே இல்லையே, தனியா போகவே இல்லை. இவன் அவன் விட்டு போயிடுத்து எனக்கு அது இல்லை அப்படின்னு நினைச்சுட்டான்னா அது வந்து போயிடும். அது இவனோட தான் இருக்கு, எப்போதும் நித்திய பிராப்தமாகவே இது இருந்துருக்கு. இவனுக்கு தெரியாததுதான் அப்பிராப்தி, தெரிஞ்சாச்சுன்னு சொன்னா பிராப்தி இருக்கு. பிரம்ம வீடு ஆத்மனோக்கி போறோம். இப்படியாக எது சொல்றது? துரிய கீஹி ஆசர்வண ஸ்ருதி, 4வது வேதம் அதர்வண வேதம். அந்த ஸ்ருதி அதான் முண்டகோபனிஷத்து சொல்றது. அப்ப இந்த இடத்துல என்ன சொன்னதாக ஆச்சு? இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் சொல்லி இந்த உபனிஷத்து என்ன சொல்றது? இந்த பிரபஞ்சம் பூரா அதுலேருந்து வந்தது அதுலயே போடுறது, அதே கதை எங்கேயும் சொல்லியிருக்கோம். நான் பொய்ன்னு சொல்லிட்டு பிரம்மை வேதம் சர்வம் விஸ்வமிதம் வரிஷ்டம். பிரம்மன் தான். முன்னாடி பார்த்தா பிரம்மம், பின்னாடி பார்த்தா பிரம்மா, வேலை பார்த்தா பிரம்மம், கீழே பார்த்தா பிரம்மம், எதை பார்த்தாலும் பிரம்மம், பிரம்மன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்றது. பிரம்மை வேதம். அப்ப எனக்கு இதுதானே அத்விதீயம். அப்ப பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிறத அதுவும் சொல்லிட்டாங்க. அப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சிருஷ்டி வாக்கியங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி இருக்கு முண்டக ஸ்ருதி அப்படிங்கிறது சித்தமாகுது. 25 ஸ்லோகம் எடுத்து அடுத்த கிளாஸ்ல அதுக்கு மேல பார்ப்போம்.